கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜகல தானே இருக்காரு, முன்னாள் தலைவர், தமிழக தலைவர். அப்படி இருக்குச்சு, பாஜகல இருக்கவங்களே ஏன் அவருக்கு எதிராக பேசணும்? திமுகவுக்கு எதிராக பேசுறதை விட்டுட்டு பாஜகல இருக்க உங்களால எதிர்த்து பேசி நிற்கிறீங்க. நீங்க வெக்கமா இல்ல? அண்ணாமலை கூட்டணியை உடைக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஓ சரி, இப்ப அண்ணாமலை தானே உங்களுக்கு பிரச்சனை, அவரை கட்சி விட்டு தூக்கிடுங்க, ஜெயிச்சிருவீங்களா? நீங்க கூட்டணிக்காக அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாரா இல்லையா? அப்ப அவர் கூட்டணியை உடைக்கிறார் அப்படின்னு சொன்னா அன்னைக்கே சொல்லியிருக்கணும், அது பாருங்க நான் தலைவராக இருக்க வரைக்கும் கூட்டணி நான் ஒத்துக்க மாட்டேன், வேணும்னா என்ன நீங்களா தூக்குங்க அப்படிலாம் சொல்லியிருக்கணும். சரிங்க, இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா தெரிஞ்சு போச்சு இல்லை உங்களுக்கு? அப்போ பாஜக தலைமை ஒரு முடிவெடுத்து அண்ணாமலை நாளையிலிருந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார், சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் சொல்ல வேண்டியதானே? நீங்க நான் ஓப்பனாக ஒன்று சொல்லிட்டா ரூபன், இன்னைக்கு பாஜகலேயே ஒரு குரூப் அண்ணாமலை எப்படியாவது கட்சியை விட்டு வெளில போகணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை மீது நீங்க வந்து அவர் திமுகவுடைய உள்கையின் குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல, எனக்கு என்னவோ அவங்க தான் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லும் டவுட்டா இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணா இது திமுகவுக்கு தான் வாய்ப்புன்றதை நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு, இதை என்னத்த நம்ம சொல்றது, செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கின்னு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி தத்தருகிட தத்தருகிட தத்தோம். அப்படித்தான் இன்னைக்கு போட்டு உடைச்சு நிற்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும். அதாவது அண்ணாமலை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காராம், கட்சியை ரொம்ப வேகமா வளர்த்துட்டு இருக்காராம். அதனால அது பிடிக்கல போல இருக்கும், வேகமா போனா பயமா இருக்குமோ, எல்லாம் வயசானவங்களா இருக்காங்களோ காருக்குள்ளார, அதனாலப்பா கொஞ்சம் 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 சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசுறது டெய்லி பஞ்ச் சரவணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், அண்ணாமலை ஒரு நிலம் வாங்கியதாக இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ அந்த விஷயம் வெளியில் வருது. ஆடிட்டர் குருமூர்த்தி பேசிய பேச்சு, அண்ணாமலையை நீக்கியது காரணம் இதற்குத்தான். இதே ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணாமலை நீக்கப்பட்ட நேரத்தில் என்ன சொன்னார்னா, அவருக்கு முக்கிய பொறுப்பில் நாங்கள் தேசிய தலைமை பயன்படுத்திக்கும், அழகு பார்ப்போம். அதே குருமூர்த்தி இப்படி பேசுகிறாரு. என்னதான் பாஜகக்குள்ளே நடக்குது? இல்லை, அவர் என்ன பேசினார் அப்படின்றத நான் முழுசாக கேட்கல. ஸோ அவர் கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. பட் பொதுவில் வந்து இது மாதிரி அவர் இடம் வாங்கிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? எந்த அரசியல்வாதி ஆகுது லஞ்ச பணத்தில் சொந்த பேரில் நிலம் வாங்குவாங்க? ஒத்துரு எனக்கு காமிங்க. என்னங்க இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அடுத்தது அவர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். இந்த மாதிரி வந்து கையில் இருந்த காசு, அதுக்கப்புறம் லோனு, அதுக்கு 2 மாசமா வட்டி கட்டுனுங்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தானே பத்திரம் பதிவாங்க. இல்லை அங்கே வந்து லேண்ட் வேல்யூ இப்போ 85 கோடி இருக்குது அப்படின்றாங்க, அதை 4.5 கோடிக்கு வாங்கிட்டார் அப்படின்றாங்க. சரி, 60 கோடிக்கு நான் வாங்கி தரேன். இப்போ அவர்கிட்ட பேசி நீங்கள் கமிஷன்லாம் கொடுக்க வேணாம், நான் அவர்கிட்ட ஏதாவது வாங்கிக்கிறேன். 60 கோடிக்கு வாங்கிக்கிறீங்களா? யார் வரீங்க? 85 கோடின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ 60 கோடிக்கு வாங்குறதுக்கு யாராவது ரெடியாக இருந்தால் வாங்க, உடனே நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி நான் உங்கள் பேருக்கு கரையம் பண்ணி கொடுத்துட்றேன். ஒத்துக்கிறீங்களா? என்னவோ நிலம் வாங்கிட்டார். இது என்னது? இது பினாமி பேரில் வாங்கினார். அரசியல்வாதினா பினாமி பேரில் தான் வாங்குவாங்க, அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். இதுக்கு தான் பினாமி ஆக்ட் அப்படின்னே வந்தது. யார் சொந்த பேரில் வாங்குவாங்க? இதுக்கு என்னவோ வாங்கினீங்கன்னா அது இல்லை இது இல்லை, இதெல்லாம் என்ன வந்து ஒருத்தர் நிலம் வாங்குறாரு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த சோசியல் மீடியாவில் கொம்பு சுற்றிட்டு இருக்க எல்லாருக்கிட்டையும் என்ஓசி வாங்கிட்டு தான் வந்து நிலம் வாங்குவாங்களா? இல்லை, இந்த தகவலை முதல்ல மீடியாக்களில் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து போட்டு விட்டது திமுக கிடையாது. திமுக வந்து இப்போ செய்யணும்னா அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு இதை வந்து கையாளலாம். திமுக இல்லையா? அப்போ யார் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணது? எனக்கு சொல்லுங்களேன். இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் வெளில வந்ததுன்னு சொல்கிறீங்கல்ல, நான் ஏதோ திமுக தான் வந்து இதெல்லாம் பண்ணாங்கன்னு நினச்சிருந்தேன். அப்போ யார் அதெல்லாம்? யார் ரூபன்? அதிமுகவை சார்ந்தவர்களா? அதான் எனக்கு தெரியல. பாஜகவை சார்ந்தவர்களா? அதான் எனக்கு தெரியல. இல்ல, அப்படி 2 பேர் தான் இப்போ ரொம்ப மும்முரமா வந்து ஒன்று மேல ஒன்று குற்றச்சாட்டெல்லாம் வச்சு நிற்கிறாங்க. அவர் வந்து திமுக 47% வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, மக்கள் எதிர்ப்பே இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அடுத்த 2 நாள் இந்த விஷயம் வருது. அதாவது நீங்களும் என்கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவை நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு எலெக்ஷன் வந்ததுன்னா திமுக தான் ஜெயிக்கும். அதைத்தானே நான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன்.
அப்போ என்ன திமுக தான் எனக்கும் 4.5 கோடிக்கு நிலம் வாங்கி கொடுத்தாங்களா? இல்லை அப்படி ஏதாவது என் பேரில் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாங்களா? அதனால தான் நான் அது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த மீட்டிங்கில் அவர் என்ன பேசினார்ன்றது தெரியுமா? என்ன சொன்னார், இந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்தாங்க பத்திரிகையில், அதில் திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க இவ்வளோ % வாக்கு வச்சுருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. பட் எலெக்ஷன் நேரத்தில் என்ன வரும் அதைத்தானே நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அதையே தான் எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இதை வச்சுக்கணுன்னு சரி ரைட்டு. இப்போ அவர் அந்த மாதிரி பேசிட்டார், அதனால ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக அது திமுக எதிராக அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணார், இவங்க கோர்ட்டுக்கு போகிறேன்னாங்க, அதில் ஒரே ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார். அப்போ அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அதோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்காங்க. ஒருத்தர் நான் 100 கோடி கேட்பேன், 1000 கோடி கேட்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க, அதுவும் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10 நாளில் பாலம் கட்டி கொடுத்துறாங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு, அதுவும் டுபாக்கூர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. 10 நாளில் பாலம் கட்டினா 11ஆவது நாளே அது புட்டுக்குன்னு போடும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 10 மாதத்தில் கட்டின பாலங்களே விழுந்துருது, அப்புறம் தானே 10 நாளில் கட்டுற பாலம். அதுக்காக இன்னும் யாரோ ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இல்லை இது போன ஆட்சியில் போட்ட பாலம், அடுத்தது இவர் நிலத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது மண்ணு ரோடு தான் இருக்குது அப்படின்னு இந்த தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அதை ஒரு நல்லவங்க மாதிரியே எனக்கு அண்ணாமலை மேலே மதிப்பு இருந்துச்சு, நானும் மதிப்பு நம்புகிறேன், ஆனால் இப்படிலாம் பதிவு போடுறது என் மேலே கோச்சிக்காதீங்க அப்படின்னே பேசுகிறாங்களா? அப்படின்னு அந்த சந்தேகம் எங்கே வருதுன்னா, அப்போ பாஜகக்குள்ளே இருந்து இந்த மாதிரியான வேலை செய்கிறாங்களான்னு வருது. இல்லை அப்போ தானே நீங்கள் நம்புவீங்க. இப்போ ரெகுலராக ஒருத்தர் அண்ணாமலையை திட்டிட்டு வராரு அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த குற்றச்சாட்டை வச்சா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் நான் அண்ணாமலை மீது பெரிய மதிப்பு வைத்திருக்கிறேன், அவருக்காகத்தான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனால் அவரே இப்படியா இப்படின்னு போட்டீங்கன்னா இவனோட பாஸ்ட் என்னெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி என்ன ட்வீட் போட்டுக்கிறான்றதை கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதை பார்த்த உடனே ஆஹா அண்ணாமலை ஆதரவாளர் அவரே இப்படி சொல்லிட்டாரா, இப்படித்தான் போகும். இதெல்லாம் ஒரு டாக்டிஸ், சீப் டாக்டிஸ், வேற ஒன்றுமே கிடையாது. இல்லை அதை திமுக கையாளுதா பாஜக கையாளு? வரேன் இதுக்கு நான் கேள்வி கேட்குறேன். சரி, இப்போ என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, பாருங்க இவ்வளோ லட்டு மாதிரி ஒரு இஷ்யூ கட்சிக்குது, ஆனால் திமுக சைலண்ட்டாக இருக்காங்க. திமுக தலைவர்கள் மட்டும் இல்லை, சோசியல் மீடியாவில் கூட திமுக ஆதரவாளர்கள் யாருமே இதை பற்றி பேசலை. ஸோ திமுக அண்ணாமலை உள்கை அப்படின்னு சொல்லினுங்கிறாங்க. இப்போ இந்த டிஜிபி, பொறுப்பு டிஜிபி நியமனம் 8 பேரை தாண்டி 9வது இருந்த ஒருத்தரை நியமனம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டது அண்ணாமலையா இல்லை நயினார் நாகேந்திரன் எடப்பாடி இவங்களா? ஏன் வாயை திறக்கல? ஒருவேளை இந்த மாதிரி ஓவர்லுக் பண்ணதில் அவங்களுக்கும் சம்மதமா? எனக்கு பதில் சொல்லுங்களேன். எதிர்கட்சி தானே இவங்க, அண்ணாமலை தான் உள்கைன்னு சொல்றீங்கல்ல திமுகவோட, அவர் இந்த கேள்வியை எழுப்புறாரு, நீங்க என்ன பண்றீங்க? ஏன் சும்மா இருக்கீங்க? யாருமே வாயை திறக்க காணுமே. அப்ப யாருக்கு உள்கை? அப்படி என்ன ஒரு வன்மம்? ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன், நான் பேசுற வச்சுதான் நான் கேட்க முடியும். சரி, இந்த விஷயத்துக்கே நான் வரேன். இப்ப திமுக ஏன் இந்த விஷயத்தை கையில் எடுக்கவில்லை அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் பார்க்குறேன். அது நான் 2வது வரேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் தானே இருக்காரு, முன்னாள் தலைவர், தமிழக தலைவர். அப்படி இருக்குச்சு, பாஜகவில் இருக்கவங்களே ஏன் அவருக்கு எதிராக பேசணும்? அதான் ஏன் பேசணும்? திமுகவை எதிராக பேசுறதை விட்டுட்டு பாஜகவில் இருக்க உங்கால எதிர்த்து பேசி நிற்கிறீங்க. நீங்க வெக்கமா இல்லை? அங்கே ஆளுங்கட்சியாக உட்காந்து இருக்கிறது திமுக தானேங்க, அவங்கள எதிர்த்துலங்க நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே உட்காந்து கொம்பு சுற்றி நிற்கிறீங்க. இதுதான் நீங்கள் கட்சியை வளர்க்குற லட்சணமா? இப்படியே நீங்கள் இங்கே சண்டை போட்டுருந்தீங்கன்னா அப்புறம் எலெக்ஷனில் என்ன ஆவீங்க? டெபாசிட்டே தேர்மான்றது கஷ்டம். கூட்டணியை உடைப்பதே அண்ணாமலை தான். டிடிவி தினகரனை வச்சுக்கிட்டு கேம் பிளே பண்ணுறாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டு ஏன் செங்கோட்டையனை வச்சு கேம் பிளே பண்ணலையா? செங்கோட்டையனை இவர் தான் இயக்கிறாருன்னு சொல்றீங்க, கரெக்டா? அப்புறம் அது நிர்மலா சீதாராமன் இயக்கிறாங்களோ? அவர் டெல்லி பையனா அங்கே போகிறதுனால அப்படி சொல்கிறாங்க. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு? டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா எல்லாரும் ஒன்று சேரணும், ஒன்றிணை வேணுமா தானே சொல்றாரு. அப்போ இவங்க எல்லாருமே ஒரு கும்பல் தானே. அப்போ அண்ணாமலை தான் இவங்களெல்லாம் ஏற்கிறார் அப்படின்னு சொன்னால் எதுக்குங்க அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் செங்கோட்டையனை பார்க்குறாங்க? அரசியலே தெரியலையா அவங்களுக்கு? அண்ணாமலை தான் இவங்க பின்னாடி இருக்கார் அப்படின்ற ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியாமத்தான் அரசியல் சாணக்கியரா இருக்காங்களா அவங்க? மத்திய நிதியமைச்சராக இருக்காங்களா அவங்க? இது கூட தெரியலன்னா அப்புறம் எதுக்கு நீங்க அரசியல் இருக்கீங்க? அண்ணாமலை இயக்கிறாருன்னா அப்புறம் அவர் இயக்கிற ஆளை நீங்க எங்க கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க? உடனே இங்க ஒரு சிலர் இல்ல அமித்ஷா என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சில பேர், இல்ல இவர் பார்க்கவே இல்லை, செங்கோட்டையன் போய் சொல்றார் அப்படின்னு சில பேர். செங்கோட்டையன் அவர்கள் கிளீனா பேட்டி கொடுத்தாரா இல்லையா? நான் ஹரித்வார் போனோம்னு நினைச்சேன்,
இங்கே வந்து இரவு வந்து உள்துறை அமைச்சரையும் நிதியமைச்சரையும் சந்திப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது சொன்னாரா இல்லையா? அப்போ மறுப்பு எங்கேருந்து வரணும்? அமித்ஷா அவர்கள் கிட்ட இருந்தோ அவர் அலுவலகத்தில் இருந்தோ இல்லை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்தோ வரணுமா வேணாமா? இங்க இருக்கிற சில பேர் உட்காந்து எனக்கு அவர் சொன்னாங்க இவர் சொன்னாங்க இல்லை இவர் பொய் சொல்றார் அவர் பொய் சொல்றார் இவர் வெறும் வணக்கம் தான் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏன் அங்கேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரவில்லை? எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கே தெரியல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணாமலை தலைமையில பழி போட்டு இருக்கீங்க நீங்க. அண்ணாமலை கூட்டணியை உடைக்கிறார் அப்படின்னு சொன்னா ஓ சரி, இப்ப அண்ணாமலை தானே உங்களுக்கு பிரச்சனை, அவரை கட்சி விட்டு தூக்கிடுங்க, ஜெயிச்சிருவீங்களா நீங்க? அதுக்கு தான் அவரும் வெயிட்டிங்ல இருக்காரோ? இல்ல நீங்க தூக்குங்க, தைரியம் இருந்தா நீங்க அண்ணாமலையை கட்சியை விட்டு நீக்குங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஏன் நீக்க மாட்டேங்கிறீங்க? செங்கோட்டையனை நீக்கினார்ல. இந்த ஆட்சியில் இல்லாத ஒரு அதிமுக, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு அதிமுக கெடு விதித்தார் அப்படின்னு சொன்னவொடனே அவர் நீக்கிட்டாங்க. இந்த கூட்டணிக்கு அவரு ஏற்புடையதாகல, எனக்கு இந்த கூட்டணியில விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் பாஜக தலைமை சரி ரைட்டு கட்சி கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை விலகிட்டார். கூட்டணிக்காக அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாரா இல்லையா? அப்போ அவர் கூட்டணியை உடைக்கிறார் அப்படின்னு சொன்னா அன்னைக்கே சொல்லியிருக்கணும், அது பாருங்க நான் தலைவராக இருக்க வரைக்கும் கூட்டணி நான் ஒத்துக்க மாட்டேன், வேணும்னா என்ன நீங்களா தூக்குங்க அப்படிலாம் சொல்லியிருக்கணும். இவரில் நான் ஒதுங்கி போறேன்ட்டு போனாரு. சரிங்க, இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா தெரிஞ்சு போச்சு இல்லை உங்களுக்கு? அப்போ பாஜக தலைமை ஒரு முடிவெடுத்து அண்ணாமலை நாளையிலிருந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார், சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் சொல்ல வேண்டியது தானே? இப்போ இன்னைக்கு இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இவர் அவ்வளோ சேர்த்துட்டார் இவ்வளோ சேர்த்துட்டார், எல்லாம் வாய் வார்த்தை. அந்த எறும்பு ஒரு கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொய்யை திருப்பி 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 சொல்லிக்கினே வந்தீங்கன்னா அதை ஜனங்க உண்மைன்னு நம்பிடுவாங்க அப்படின்னு. அவர் அங்கே அவ்வளோ வாங்கிட்டார், இங்கே இவ்வளோ வாங்கிட்டார், 2 வருஷமா நான் சொல்லி நிற்கிறேன், 4 வருஷமா நான் சொல்லி நிற்கிறேன், இப்படிலாம் சில பேர் கதறி நிற்கிறாங்க. 2 வருஷமா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியறது அமித்ஷாவுக்கு தெரியாதா? மோடிக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் காரில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிட்டு போறாரு மோடி? அண்ணாமலை ஜி அப்படின்னு அமித்ஷா சொல்லல. அப்போ இந்த சாதாரண விஷயம், அவங்க கட்சியில மாநில தலைவராக இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னு கூட தெரியாம ஒரு உள்துறை அமைச்சர் இருக்காருன்னா அப்போ நீங்க பிரதம மந்திரி உள்துறை அமைச்சரையுமே வந்து கிண்டல் பண்றீங்கன்னு அர்த்தம். அண்ணாமலையை கேலி பண்றதா நினைச்சிட்டு அவர் மீது அவதூறு சொல்றதா நினைச்சிட்டு நீங்க உங்க கட்சி தலைமை தேசிய தலைமை மேலேயே வந்து அவதூறு பேசி நிற்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதிமுக வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதை விட்டுட்டு பாஜக திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதை விட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்க ஒருத்தர் வச்சு அரசியல் பண்ணி நிற்கிறீங்க நீங்க. அண்ணாமலை திமுக வேலை பார்க்கிறார், திமுகவோடு இணைந்து விட்டார், ஒட்டி உறவாடுகிறார். சரி, இப்ப கட்சி விட்டு நீக்குங்க. நீங்க தான் ஆணித்தரமா சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் கட்சியில வச்சு நிற்கிறீங்க அவரை? நீங்க நான் ஓப்பனா ஒன்று சொல்லிட்டா ரூபன், இது ரைட். இன்னைக்கு பாஜகலேயே ஒரு குரூப் அண்ணாமலை எப்படியாவது கட்சியை விட்டு வெளில போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அரசல் புரசலா நானும் கேள்விப்பட்டேன். என்னதான் குரூப்? எப்படியாவது ஒரு வெளில போனா நிம்மதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இவங்களே அறிவிச்சிட்டு போயிடலாமே. பாஜக அடிப்படை உறுப்பினர் அண்ணாமலை நீக்கம். அவர் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? சரி, இவரா போறாரு இல்ல அவங்களா நீக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. இதைத்தான் நான் அன்னைக்கு சொன்னேன். அவரால இல்ல அவர் உழைப்புனால ஜெயிச்சோம் அப்படிலாம் வேணாம், தோத்து போனாலும் பரவாயில்ல, இந்த நிலைமைக்கு தான் இருக்காங்க. திமுகவை எதிர்த்து நாங்க ஒன்றும் பேச மாட்டோம், ஆனா அண்ணாமலையை திருப்பி திருப்பி அதிமுக பாஜகவில் இருக்கிற சில பேர் அதுலயும் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது, சஸ்பெண்ட் ஆனாங்களா, உள்ள இருக்காங்களா, வெளில இருக்காங்களா, கட்சி உறுப்பினரா இல்ல வந்து ஆதரவாளரா அனுதாபி அதெல்லாமும் தெரியாது, இவங்கெல்லாம் குறி வச்சு அண்ணாமலையை தாக்குவாங்க. அதை 2 கட்சி தலைவர்களும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக தலைவர் தானே, முன்னாள் தலைவர் அண்ணாமலை. அவரை பத்தி இப்படி ஒரு அவதூறு வரும்போது கட்சியில் இருக்கவங்களோ இல்லை வந்து வெளில இருக்கவங்களோ, கட்சியில் இருக்கவங்க போது கேள்வி கேட்கலாம், வெளில இருக்கவங்கள நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. இப்போ அவர் சொல்லணுமா வேணாமா? என்னங்க இது? எங்கே நீங்கள் வேலை பார்க்கணும் அதை விட்டுட்டு இங்கே வந்து கதறி நிற்கிறீங்க? இதுதான் உங்க லட்சணமா அரசியல் பண்ணுறது அப்படின்னு கேட்கணுமா வேணாமா? இப்போ அவரே கேட்கலன்னா அப்போ அவர் மேலே இந்த சந்தேகம் வருது இல்லை? அது எனக்கு தெரியாதுங்க, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம். சரி, இப்போ இந்த திமுக ஏன் இந்த விஷயத்தை கையில் எடுக்கலை? அதாவது அண்ணாமலைக்கு வந்து மத்தியில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட போகின்றது. எல்முருகன் அவர்கள் மாதிரி அவரும் மத்திய மந்திரி ஆக போகிறார், ராஜ்யசபா எம்பி ஆக போகிறார், இல்லை தேசிய லெவலில் ஏதோ போஸ்ட் கொடுக்க போகிறாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. இப்போது அவர் பதவியிலிருந்து வெளில வந்துட்டார், எடப்பாடி அவர்களோடு கூட்டணி அப்படின்னும் போதே அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அது பாருங்க
கட்சி உறுப்பினர் இல்லைன்னா கட்சி கட்டுப்பாடு உங்களை கட்டுப்படுத்தாது. ஆனால் நீங்கள் ஆதரவாளர்கள் போது தலைவர், உங்கள் தலைவர் அவர் சொல்றது நீங்க கேட்கணும். அவரே எடப்பாடி சிஎம்னு சொல்லிட்டார், அப்ப நீங்க கேட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ இந்த அதிமுக பாஜக ஒரு மாதிரி ரிகன்சல் ஆயிட்டு வருது. அண்ணாமலை அவர்களும் சிஎம்னு சொல்லிட்டாரு. எவென்ச்சுவலி அவருடைய ஆதரவாளர்களும் ரைட்டு நம்ம தலைவர் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு எலெக்ஷன் நேரத்துக்குள்ள மெல்லோ டவுன் ஆகிட்டு அவங்க வந்து இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ இந்த அதிமுக பாஜக ஆதரவாளர்கள் அனுதாபிகள் ஆர் வாட்டவர் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை குறி வச்சு தாக்கும்போது அப்போ அவருடைய ஆதரவாளர்களா என்ன ஃபீல் பண்ணுவாங்க? ஆதரவாளர்களே நீக்கிட்டதா தான் தகவல் வந்துட்டு இருக்கு. ஆதரவாளர்களை நீக்கல, பொறுப்புல இருந்து இல்ல மாத்திருக்காங்க. அதாவது கட்சியில இருக்கவங்க வேற, கட்சியில இல்லாம அண்ணாமலை அவர்களுக்காக அப்படின்னு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாச சொல்றேன். அப்போ அந்த ஆதரவாளர்கள் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? பாரு, குதிரை கீழே தள்ளினதோட இல்லாமல் குழியும் பறிச்சுதான் அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்போ அவங்களுடைய கோபம் எல்லாம் அதிமுக பாஜகவுக்கு எதிராக திரும்புமா? அப்ப என்ன பண்ணுவாங்க? இது இன்னும் அப்படியே அதிகமாயிட்டு போச்சுன்னா இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா என் தலைவர் நேத்து வரைக்கும் திமுகவில் இருந்தவங்க எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக அப்படின்னு வந்த பிறகு எங்க தலைவர் இது மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு இவர் பின்னாடி திரண்டாங்க. அந்த மாதிரி இந்த கூட்டணி ஜெயிக்க கூடாதுன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ இந்த கூட்டணி தோத்து போனோம்னா அதை தோற்கடிக்கக்கூடிய வலிமையான ஆல்டர்னேட்டிவா வேற என்ன இருக்கு அவங்க முன்னாடி சொல்லுங்க? திமுக தான், தாவேகா கிடையாது. இவங்க இந்த மாதிரி உசுப்பேத்தி விட்டுக்கினே அண்ணாமலை அவர்கள் மீது அவதூறு சொல்லிக்கினே இருந்தாங்கன்னு சொன்னா அப்போ இதனுடைய பலன் எல்லாம் திமுகவுக்கு தான் போகும். அதனால கூட திமுக சைலண்டா இருக்கலாம். நாம எதுக்கு இப்ப இதுல உள்ள பூந்து இது பண்றது? இவங்களே ஆட்சி கட்டும். அப்புறம் டோட்டலா அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் இவங்க வந்து ஆன்டகனைஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வாக்குகள் நமக்கு வரும். நாமே இதுல பூந்து கலாய்க்கணும். அவங்களே லட்டு மாதிரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு கூட திமுக யோசிச்சிருக்கலாம் இல்லையா? சோ இன்னைக்கு அண்ணாமலை மீது நீங்க வந்து அவர் திமுகவுடைய உள்கைன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல, எனக்கு என்னவோ அவங்க தான் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லும் டவுட்டா இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணா இது திமுகவுக்கு தான் வாய்ப்புன்றதை நான் சொல்லிட்டேன்னா அப்போ இது அவங்களுக்கு தெரியாதா? என்னோட அரசியல்ல பயங்கரமான அனுபவம் வாய்ந்தவர்கள் அப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்ப ஏதோ திமுகவுக்காகத்தான் வேலை பார்க்குற மாதிரி இல்லை தெரியுது. இன்னைக்கு எடப்பாடி அவர்களாகட்டும் இல்ல பாஜக அவர்களாகட்டும் எதிரிலேருந்து அவங்க பெருசா தாக்குதல் நடத்தல. இப்ப திமுகலேருந்து அதிமுகவையோ பாஜகவையோ சமீபத்தில் ஏதாவது தாக்கினாங்களா? யோசிச்சு பாருங்க. திருப்பி என்ன சொல்றாரு? தலைகுனிய விட மாட்டோம், இது எஃகு கோட்டை, இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் அவர்கள். அதிமுக பாஜகவை ஏதாவது ஒரு சொன்னாரா? ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு, இதை என்னத்த நம்ம சொல்றது செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி இவங்களே ஒருத்தருக்கு அடிச்சுக்கின்னு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி தத்தரிகிட தத்துவம் அப்படித்தான் இன்னைக்கு போட்டு உடைச்சு நிற்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும். ரூபன், நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒன்றிணைவோம் வா. நீங்க என்னவோ அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க அதிமுக பாஜக திமுக தான் ஒன்றிணைந்து விட்டது போல இருக்குன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது இப்ப மறுபடியும் வலுப்பு இருக்கின்றது. இவங்க சுத்தமா ஒரு ஃபைட்டே கொடுக்க போறது கிடையாது. அதிமுக பாஜக இதே நிலைமையில போயிட்டு இருந்தாங்கன்னா திமுக சாலிடா வந்து உட்கார போறாங்க. ஒருவேளை இது மத்திய பாஜகவுடைய பழிவாங்கும் போக்கா இருக்குமோ? 19 ஒரு சீட்ல ஜெயிக்க வச்சிங்க, 24 ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வைக்கல இந்த தமிழ்நாடு. அதனால மறுபடியும் 5 வருஷம் நீங்க திமுக கிட்டே கடந்து கஷ்டப்படுங்க அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ? இந்த உறவாடி கேடு அப்படின்னு அதிமுகவோட சேர்ந்து ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட 2 பேருமே சேர்ந்து கெட்டு போயிடுவோம். இல்ல அதே நேரத்தில் எல்லாரும் சொல்றாங்க நமக்கு டார்கெட் 31, இப்ப எல்லாரும் 31க்கு ஓடி போறாங்களே. இல்ல இது இன்னொரு பைத்தியக்கார இந்த வார்த்தை எல்லாருமே பேசுறாங்க. வரேன். இதுல இன்னொரு பைத்தியக்காரத்தனமான வார்த்தை, 26 எங்களுக்கு பாஜகவுக்கு முக்கியம் இல்லை. அப்ப எடப்பாடி சொல்வார் 29 எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு. ஒவ்வொரு லீக் மேட்சும் முக்கியம். அப்ப 26 முக்கியம் இல்லைன்னா போட்டியே போடாதீங்க, நாங்க அதிமுக ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு போறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த கூட்டணி சேராம எதுவுமே பண்ணாம ரைட் நீங்க
அதாவது அண்ணாமலை ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காராம், கட்சியை ரொம்ப வேகமாக வளர்த்துட்டு இருக்காராம். அதனால அது பிடிக்கல போல இருக்கு. ஓ வேகமாக போனால் பயமா இருக்குமோ, எல்லாம் வயசானவங்களா இருக்காங்களோ காருக்குள்ளார, அதனாலப்பா கொஞ்சம் 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 அப்படின்னு சொல்றாங்களோ, இப்படி கூட யாராவது சொல்லுவாங்களா? கட்சி வேகமாக வளரணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. வேகமாக போகிறது ஒரு குத்தமாங்க? இதுனா காரை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு? சரி இருந்துட்டு போட்டோம், அதை விடுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், அண்ணாமலை நீங்கள் ரொம்ப வேகமாக போகிறீங்க அப்படின்னு நிறுத்துங்க. நாங்கள் வந்து வழக்கம் போல் அப்படியே நிதானமாக நிறுத்தி போகிற மாதிரி ஒரு டிரைவரை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு கூட்டணி பற்றி ஒன்றுமே பேசாமல், அப்போ அதிமுக பக்கம் விசிகா கம்யூனிஸ்டுகள் வருவதற்கு ஒரு சான்ஸ் இருக்கா இல்லையா? தாவேகா வருவதற்கு ஒரு சான்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ அது வலிமையான கூட்டணியாக இருந்திருக்குமா? கடைசி நேரத்தில் இது பாருங்க, எங்களுக்கு 26 முக்கியம் இல்லைங்க, அதனால நாங்கள் வந்து இந்த திமுகவை எதிர்க்க வேண்டும், அதனால நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே இந்த டெபாசிட் தொகையாவது மிச்சமாயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிஜேபிக்கு. ஏன் செய்யலை? 26 முக்கியம் இல்லை, 31 அப்படின்னா லீக் மேட்சில் ஜெயிச்சாதான் நீங்கள் வந்து அந்த பிளே ஆஃப்க்கு போக முடியும். லீக் மேட்ச் எங்களுக்கு முக்கியம் இல்லை, டைரெக்டாக நாங்கள் வந்து ஃபைனல் தான் அப்படின்னா எவனாவது உள்ளே விடுவானே? இப்போ நீங்கள் வந்து அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்றீங்க. எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை. இந்த மாதிரி கூட யாராவது பேசுவாங்களா? இன்னைக்கு வந்து 6 சீட்டு 4 சீட்டு வாங்கிட்டு இருக்க கட்சிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 25 வேணும் 30 வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, காங்கிரஸ் வந்து திடீர்னு எங்களுக்கு 120 இத்தனை தொகுதி வேணும் 117 வேணும் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கல்ல? அப்படி இருந்துச்சு. இத்தனை மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி, தேசியத்தில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி, இவங்க வந்து எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை. என்னைக்கோ வரப்போகுது எலெக்ஷனு, அதுக்கு முன்னாடியே இப்படி ஒண்ணு, இதுக்கு மேல ஒரு நெரேட்டிவ். 10 சீட்டுக்கு மேலாம் நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, இப்படி சில பேர். அதுக்கு நீங்க நிக்கவே வேணாம. நீங்க இல்லைன்னா என்ன, நீங்க கொள்கை எதிரி. தாவேகா அவங்களும் சேர்ந்துட்டு போவாங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பாவது இருந்திருக்குல்ல ஜெயிக்கிறதுக்கு. அவங்களாவது எதுக்குச்சாவது வருவாங்கல்ல, அதான் ஒரு சான்ஸ் இருக்குல்ல. உங்களுக்கு தான் 26 முக்கியம் இல்லையா? சரி, இப்ப என்ன முக்கியம் இல்லை, இந்த 26 தேர்தலில் என்னப்பா ஒரு 10 சீட்டு கொடுக்குறேன், இல்லை 20 சீட்டு கொடுக்குறேன் அப்படின்றாரு. எத்தனை சீட்ல ஜெயிக்க போறீங்க? எவ்வளவு வாக்கு வாங்க போறீங்க? 10 சீட்லையும் 20 சீட்லையும் நின்றீங்கன்னா மறுபடியும் வந்து 2% 3% எவ்வளவுதான்? அப்ப 29 தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்களா? மறுபடியும் இது ஒரு முட்டாள்தனமான ஆர்குமெண்டா இருக்குது. ஏன் இப்பவே வந்து 29ல மறுபடியும் யூபியில ஜெயிக்க மாட்டோம், மகாராஷ்டிரால ஜெயிக்க மாட்டோம், இன்னும் சில இடங்கள்ல அடி வாங்குவோம், அதனால இந்த தமிழ்நாட்டில இருந்து ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வந்தாதான் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு ஏதாவது சந்தேகமா பாஜகவுக்கு? 29 தான் முக்கியம் சொல்றதுக்கு எனக்கு என்ன காரணம் சொல்லுங்க? அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சே என்னமோ. ஓ இப்பவே 29ல எங்கெங்கெல்லாம் அடி வாங்குவீங்க அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்களா? இந்த லட்சணத்துல தான் நாடு முழுக்க நீங்க கட்சி நடத்துறீங்களா? இல்லை, இதெல்லாம் தெரிகிற வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், தமிழிசை போன்றவர்களாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கே நம்ம பார்த்துருப்போம். அவங்க எதை நோக்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை அந்த குறிப்பிட்ட எம்எல்ஏ இதை மட்டும் இருந்தால் போதும், இப்படியே அரசியல் பண்ணிட்டு திமுகவோட அப்படியே அரசியல் பண்ணிட்டு போயிடலாம். பாஜக நீங்க முதல்ல ஒன்று சொன்னீங்க, இதெல்லாம் தெரிந்த அப்படின்னு. அது தெரிஞ்சதான் அப்படின்னு பேசாதீங்க. அடுத்தது இந்த 26 முக்கியம் இல்லை 29 முக்கியம் அப்படின்றது வந்து மத்தியில் இருக்க தலைவர்கள் சொல்லலை, இங்க இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. அதனால தான் நானும் கேட்குறேன். புரியுதுங்களா? ஏன்னா இவங்களுக்கு வந்து ரைட்டு, இப்படி ஏதாவது கூட்டணினா ஐயா கருணையில் ஒரு எம்பி ஆகலாம், ஒரு மந்திரி ஆகலாம், ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆகலாம், இப்படியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கட்சி எங்கே வளர்றது? நாங்கள் கட்சியை வளர்க்க மாட்டோம், ஸ்பீடாக போனால் ஒத்துக்க மாட்டோம், ஐயோ நிறுத்து பிரேக் போடு அப்படின்னு சொல்லுவோம், வேகமாக ஓட்டுற டிரைவரை தூக்கிடுவோம். ரைட்டா? 20 கிலோமீட்டர் அது போதுங்க, இத்தனை வருஷமா நாங்கள் இப்படி தாங்க வண்டி ஓட்டியிருந்தோம் அப்படின்வாங்க. கேட்டால் இவர் வந்த உடனே புதுசாக என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் இவ்வளோ நாளாக வளர்த்தது இப்படின்லாம் வேற சொல்லுவாங்க. இப்போ 26ல் நீங்கள் இந்த 2% 3% வாங்கின பிறகு 29ல் ஏங்க உங்கள் கணக்குப்படியே நீங்கள் ஜெயிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருது. இவர் வந்து ஒரு 20 சீட்டு கொடுக்குறாரு, அதில் ஒரு 6 சீட்டு 10 சீட்டு கூட ஜெயிக்கிறீங்கன்னு கூட வச்சுப்போங்க. ஆட்சியில் வந்து உக்காந்த பிறகு 29 எலெக்ஷனில் எத்தனை சீட்டு கொடுப்பாரு உங்களுக்கு? என்ன 26 சீட்டு கொடுப்பாரா? அந்த காலத்து காங்கிரஸ் அதிமுக உடன்படிக்கை மாதிரி 5 கொடுப்பாங்களா? 6 கொடுப்பாங்களா? எனக்கு இந்த கவுண்டமணி இந்த படத்தில் சொல்றாரு தெரியுமா, நீ வாங்குற 10க்கும் 5க்கும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு செந்தில பார்த்து கேட்பார்ல, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. 26லயே உங்களால் அடிச்சு கேட்க முடியல. எதிர்கட்சியாக இருக்கின்ற கலகலத்து போயிருக்கின்ற அதிமுக
இந்த 26 தேர்தலையும் தோத்து விட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் எதிர்காலமே இல்லை அப்படின்ற நிலைமையில இருக்க அதிமுக அந்த கட்சிக்கிட்டேயே எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே நீங்க சரணாகதி அடைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆட்சியில வந்து உட்கார்ந்து அதிமுக கிட்ட உங்களால எத்தனை சீட்டு வாங்க முடியும்? பிஜேபி அதாவது எப்படின்னா ஃபார்முலா ஏ, ஃபார்முலா பி, ஃபார்முலா சி வர வச்சிருக்கிறாங்கல்ல, அப்போ ஏதாவது ஒன்று பயன்படுத்துவாங்களா இருக்கும். என்னதான் பயன்படுத்துவீங்க? என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்க நீங்க? ஃபார்முலாவே இல்லாம தான் அவங்க வரைக்கும் அப்படிதானே சொல்றாங்க. எங்கிட்ட ஒரு 3 ட்ராக் இருக்கு, நாங்க ஒண்ணுல போய்கிட்டு இருக்கோம், ஒருவேளை நாளைக்கு எடப்பாடி மாறுதல் வரும்போது வேற ஒரு ட்ராக் எடுக்கும். இல்ல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அதை எல்லா ட்ராக்லையும் வந்து ஏதாவது ஒருத்தர்கிட்ட சரண்டர் ஆகுதுன்னு தான் நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஃபார்முலா ஏ அப்படின்னா இவர்கிட்ட சரண்டர் ஆகுது, ஃபார்முலா பின்னா இவங்க கிட்ட சரண்டர் ஆகுது, ஃபார்முலா சின்னா அவங்க கிட்ட சரண்டர் ஆகுது. இப்படி ஏதாவது வச்சிருக்கீங்களோ? அப்படிதான் சொல்றாங்க பாஜக சேர்ந்தவர்களாம். அதெல்லாம் 3 ரூட் வச்சிருக்கிறோம். எதுக்குங்க? இங்கேருந்து உங்களுக்கு வந்து எம்பி வந்து நீங்க ஆட்சி அமைக்கல இது வரைக்கும். அப்படி இருக்கச்ச இங்க கட்சியை வளர்க்கணும், தனியா கொண்டு போகணும். 26 முக்கியம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் கூட்டணி வச்சுங்க? யார் வேணா ஆட்சிக்கு வந்துட்டு போறாங்க. கட்சியை வளர்க்கணும், 31ல ஆட்சியை பிடிக்கணும். அதுதானே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். இல்ல பாஜக இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜில இருக்கு. அப்புறம் ஏன் கூட்டணி சேர்ந்தீங்க? இப்போ ஒரிசால என்ன பண்ணீங்க? முதல்ல கூட்டணி இருந்தது, அதுக்கப்புறம் கூட்டணி விட்டு வெளில வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸோடைய ஸ்பேஸ் அவங்க ஆக்குபை பண்ணாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்தாங்க. பட் இங்க அத்தனை வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா இருக்கலாம்ல. அதுதான் நான் சொல்றேன். அங்க வந்து அவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்தாங்க, இங்க அத்தனை வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றாங்க. நம்மள மாதிரி ஸ்பீடான மூவ்மெண்ட்ல போய் வந்திருந்தீங்கன்னா 26ல தனியா போட்டி போட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அதிமுக ஒண்ணு இல்லாம போயிருக்கும். would have been decimated. அப்ப அந்த ஸ்பேஸை இவங்க ஆக்குபை பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணி வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப கூட்டணி நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா எங்கேருந்து உங்க கட்சி உருப்படும்? இல்ல இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அழகா அதை பண்ணியிருந்தா அழகா இவங்க வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க அப்படியே மாற்றி சொல்றாங்களே. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிமுகவுடனான கூட்டணியை அண்ணாமலை வைக்காம இருக்கப்பே தான் 40 சீட்டு திமுக ஜெயிச்சுது. இதுக்கு வழிவகுத்தவரே அவரு தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 2019 யாரோட கூட்டணி வச்சிருந்தாங்க பாஜக? சொல்லுங்களேன். அதிமுகவோட தானே கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்ப திமுக எவ்வளவு ஜெயிச்சாங்க? 39 ஜெயிச்சாங்க. இந்த முறை கூடுதலா அதுலயும் அந்த ஒண்ணு அதுவே வந்து ஏதோ உள்குத்துன்னுவாங்க. அவரு ஓபிஎஸ் உடைய மகன் ஜெயிச்சாரு இல்லையா? எப்படிங்க எல்லா இடத்துலையும் சப்ஜாடா ஜெயிச்சு வராங்க, இங்க மட்டும் அங்க வந்து டிகே இவரு இளங்கோவன் அவர்களை போட்டிருந்தாங்க, அங்க திமுக வேலை செய்யல அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி விடுங்க, அது இருந்துட்டு போட்டா. அவர் சொந்த திறமையிலே ஜெயிச்சாருன்னு கூட வச்சுப்போம். ஒண்ணுதானே வித்தியாசம். ஒருவேளை 2019 இவங்க ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ ஜெயிச்சிருந்த என்டிஏ 2024 தனியா இல்லாம ஊத்தின்னு போயிருந்ததுன்னு சொன்னா அப்போ சொல்லலாம், பார்த்தீங்களா கூட்டணி இல்லை போயிடுச்சு அப்படின்னு. ஒண்ணு தானே போச்சு. இதை நம்பி நீங்க ஆட்சி அமைக்கல. ஊபியில பண்ண சொதப்பலுக்கு தான் நல்லா வாங்கி கட்டிக்கினீங்க. அதுக்கப்புறமா யோகி அவர்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்த பிறகுதான் பை எலெக்ஷன்லாம் அவர் ஜெயிச்சுட்டு வர. ஏன்னா அந்த வார்த்தை எல்லாருமே சொல்றாங்க. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 10 தொகுதியாக ஜெயிச்சிருக்கலாம், அது ஒரு 15ஆவது வந்திருக்கலாம். அதை கெடுத்தது அண்ணாமலை நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதிமுகவுடன் கூட்டணி நம்ம வந்து தவறுதல் பண்ணிட்டோம். சரி 19 விடுங்க, 21 கூட்டணி தானே வச்சிருந்தீங்க. எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? எத்தனை சீட்ல ஜெயிச்சிங்க? சொல்லுங்களேன் எனக்கு சும்மா. இன்னும் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் சொல்லாதீங்க. ஓபிஎஸ் அப்போ 21 உங்களோட தான் இருந்தார். டிடிவினால எங்கெங்கெல்லாம் இதுவாச்சுன்னு டீனா நான் போட்டு சொல்லிட்டேன். ஒரு 20+ தொகுதிகளில் மட்டும்தான் அந்த வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் இந்த டிடிவியோடைய ஓட்டு. அசம்பிளி எலெக்ஷன் சொல்றீங்க? ஆமாம். அதுல கிட்டத்தட்ட 10 இடங்கள் வந்து டிடிவியார்களுக்கு செல்வாக்கு இல்லாத இடங்கள். இல்லை பாஜக காலூன்ற முடியாதுங்கிற சூழ்நிலை வந்து 4 தொகுதி ஜெயிச்சாங்க. இல்லை கூட்டணியே இல்லாமல் ஜெயிச்ச கதையெல்லாம் இருக்குது பாஜக தமிழ்நாட்டில். ஸோ அதெல்லாம் அன்றைக்கே ஸ்பீடாக ஒருத்தரை வச்சு ஓட்டியிருந்தீங்கன்னா இந்நேரம் ஆட்சியே வந்து உட்காந்து வந்துருப்பாங்க. இப்போது கூட்டணியில் போகிறது என்ன தெரியுமா சிக்கல்? இதில் எல்லாரும் சொல்கிறது தான். இன்னதும் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அதாவது இப்போ திமுக அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் எம்எல்ஏ சீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வட்ட செயலாளர் இருப்பாங்க, இல்லை மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, யாரோ நிர்வாகிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அங்கே நிறைய வேலை பார்ப்பாங்க. இந்த தடவை நமக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு அந்த நேர்காணலில் மனு தாக்கல் பண்ணுறது அப்படின்லாம் நிறைய இருக்கும். சும்மா உட்காந்து நான் ரைட் எலெக்ஷன் வருதா நான் போய் பண்ணலாம் அப்படின்னு யாரும் பண்ண மாட்டாங்க. அங்கே தொகுதியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க.
அந்த மாதிரி பாஜகலையோ காங்கிரஸ்லயோ ஒவ்வொரு தொகுதியிலும் 10 பேர் வேணும். இந்த தொகுதிக்கு 2 பேர் இவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு 2 பேரை காமிக்க முடியுமா அவங்களால? கஷ்டம். ஏன் தெரியுமா? 234 தொகுதியிலையும் கட்சியில காங்கிரஸோ இல்ல பாஜகவோ மினிமம் 2 பேர் கூட வேணாங்க, ஒரே ஒருத்தர் ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். கட்சியில் என்ன பண்ணுவீங்க? கூட்டணின்னு சொல்லிட்டு 10க்கும் 20க்கும் போய் நிற்பீங்க. மீதி 214 பேர் கை காசை விட்டு செலவு பண்ணதெல்லாம் சும்மா நிற்கணும். அதனால தான் யாரும் அது மாதிரி பண்ணுறது கிடையாது. எல்லாம் கூட்டணி கட்சி பார்த்துக்கிட்டோம். நாம என்ன பண்ணுறது? யாரையாவது கூட்டணி நிற்க சொல்லுவாங்க, நிற்கிறோம், அவ்வளோதான். அதெல்லாம் கூட்டணி கட்சி வேலை பார்க்கணும். இன்னைக்கு திமுக கூட்டணியில் வந்து இத்தனை கட்சிகள் இருக்காங்கன்னா, குறிப்பாக காங்கிரஸ், திமுக காரங்க வேலை செய்யலைன்னா அவங்களால ஜெயிக்க முடியுமா? இவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும், ஓட்டும் இவங்க தான் கொடுக்கணும், பணமும் கொடுக்கணும். கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் இப்போ விசிகாவும் நோட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அதனால நோட்டும் கொடுக்கணும், இவங்களுக்காக இறங்கி வேலையும் செய்யணும். சுமந்துட்டு போறாங்க திமுக கூட்டணி கட்சிகளை. புரியுதுங்களா? இவ்வளோ என்னோ சீன் போடுறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் இருக்கிறனால தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு. அவங்கள சுமக்கிறனால நீங்கள் என்ன ஆவீங்க? சரிங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்றாங்க, உங்கள் ஆளுங்களை வச்சு வேலை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஜெயிச்சிருவீங்களா நீங்கள்? அந்த திமுக காரன் கருப்பு சிவப்பு கரை வேட்டி கட்டினா வந்து வேலை செய்யணும்னா அவங்களால ஜெயிக்க முடியாது கூட்டணி கட்சி. அந்த நிலைமைக்கு கூட்டணி கட்சிகள் ஆகிவிட்டன. இது பாஜகவுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும், முக்கியமாக பாஜகவுக்கு பொருந்தும். அதனால தான் ஒடிஷாவில் அவங்க கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. எங்களுக்கு 26 முக்கியம் இல்லைன்னு இங்கே இருக்கவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்கன்னா அப்புறம் ஜென்மத்துக்கு எதுவுமே மக்களுக்கு நீங்கள் முக்கியம் இல்லைன்னு ஆயிருவீங்க. ஆனால் அதை மாற்றியது அண்ணாமலை. தனியா நின்று பார்லிமெண்ட்ல 10% வாங்கினது அதிமுகவுடைய கொடி கரவேட்டி. இல்ல, அண்ணாமலை தான் கூட்டணியை உடைச்சார் அப்படின்னு சொல்றீங்களே. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே நான் இங்க சொல்லல, இந்த மாதிரி வந்து எங்க தொகுதியிலங்க மைனாரிட்டி ஓட்டு 40,000 ஓட்டு அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏன் சார் வந்து பாஜகவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க நல்லவர் தான் சார், அவங்களோட சேர்ந்துருக்கீங்க, என்னங்க பண்றது, எக்ஸ்ட்ரா லகேஜ்னு சொன்னோம். பாஜகவோட சேர்ந்ததுனாலதான் நாங்க தோத்து போனோம், இல்லாட்டா நான் எம்எல்ஏவா சட்டசபைக்கு போயிருப்பேன். சொன்னாரா இல்லையா அண்ணன் ஜெயக்குமார்? இதை கேட்டீங்கன்னா இருக்காரு. இல்ல, இதை கேட்டுக்கின பிறகு கூட்டணியில இருக்கணும்னு அசிங்கமா இல்ல உங்களுக்கு? பாஜகவுக்கு உங்களோட சேர்ந்ததுனாலதான் தோத்து போனோம் எத்தனை பேர் பேசினாங்க அதிமுகல இருந்து? அதையெல்லாம் விட்டுட்டு ஓ இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஃபார்முலா ஏ பி சி அப்படின்றது விளங்கிரும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.